ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சேமியா பிரியாணி. உங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேமியா பிரியாணி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேமியா பிரியாணியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த டேஸ்டியான சேமியா பிரியாணி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அது கூடவே முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து முட்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முட்டை ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கலாம். அதே கடாயில் இன்னும் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு சேமியா வறுத்து எடுத்துக்கலாம். நான் இந்த பாயசத்துக்கெலாம் போடுவோம் இல்லைங்களா, பெரிய சைஸ் சேமியா அதுதான் எடுத்திருக்கேன். சேமியா எடுக்கும்போதே நீங்கள் டம்ளர்லேயோ கப்லேயோ அளந்து எடுத்துக்குங்க. அப்போ தான் அதுக்கு தண்ணி அளந்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சேமியா லைட் ப்ரௌன் கலர் வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாது. சேமியாவும் வறுத்து எடுத்தாச்சு. அதே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நெய் சூடானதும் அதில் ஹோல் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருந்தேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எப்போவும் பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரியே தான் வெங்காயத்தை கட் பண்ணிக்கணும். வதக்கும் போதும் அப்படி தான் நல்லா ப்ரௌன் கலர் வர வரையும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி இலை போட்டு வதக்கிக்கலாம். இந்த புதினா மல்லி எண்ணெயில் போட்டு வதக்கும்போது அதனோட ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்கி நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். புதினா மல்லி நல்லா வதங்கிருச்சு. இப்போது இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதக்கும் போதே அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சேமியா எடுத்துருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் சேமியா எடுத்திருந்தேன். 1 டம்ளர் சேமியாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவு எடுத்துக்கணும். நான் 2 டம்ளர் சேமியாவுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம்.
தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியாவை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சேமியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் சேமியாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக கரெக்டாக இருக்கும். இப்போது தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த முட்டையை சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியுமே பிளேட் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். நீங்கள் இந்த பெரிய சைஸ் சேமியா எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் சேமியாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி எல்லாமே வற்றி சேமியா நல்லா கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கு. இது ஆறும்போது இன்னுமே உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸுக்குமே செஞ்சு கொடுத்து விடலாம். குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே இது மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்டியான சேமியா பிரியாணி ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.